தமிழ் இன்பம் டாக்டர் ராபி சேதுபிள்ளை. கற்பனை இன்பம் சிவனடியார் முழக்கம். காலை பொழுது தேர்வோடும் திருவீதியில் பெருமுழக்கம். திருத்தொண்டர் சங்கம் வாழ்க வாழ்க, சிவனடியார் திருக்கூட்டம் வெல்க வெல்க, பசியின் கொடுமை வீழ்க வீழ்க என்று இறைந்து கொண்டு சென்றது ஒரு திருக்கூட்டம். இடையிடையே பம்பம் என்று 1000 சங்குகள் சேர்ந்து ஒலித்தன. அத்திருக்கூட்டத்தைச் சேர்ந்தவர் பல்லாயிரவர். அவர்கள் கையிலே திருவோடு, மெய்யிலே திருநீறு, கழுத்திலே தாழ்வடம், இடுப்பிலே கந்தத்துணி. அப்பண்டார படையை பார்ப்பதற்கு ஊரெல்லாம் திரண்டு எழுந்தது. ஊருக்கு மேற்கே ஒரு பூந்தோட்டம். அங்கே போய் சேர்ந்தது திருக்கூட்டம். தலைவர் கந்தரமூர்த்தி எழுந்து நின்றார். தொண்டர்கள் கைத்தட்டி ஆரவாரித்தனர். தலைவர் தலைவணங்கி பேசலுற்றார். தோழர்களே, திருத்தொண்டர்களே, நெடுங்காலமாக தமது சங்கம் உறங்கிக் கிடந்தது. ஆயினும் இன்று விழித்து கொண்டும் ஒற்றுமைப்பட்டோம். திருத்தொண்டர் படை திறந்து எழுந்து விட்டது. இதை தடுக்க வல்லவர் இவ்வுலகில் உண்டோ? ஒரு குரல். இல்லை இல்லை, பலத்த ஆரவாரம். தொண்டர் தம் பெருமை சொல்லாவும் அரிதே என்று பாடிய காலம் பழங்காலம். இன்று திருத்தொண்டர்களாகிய நாம் சோற்றுக்கு தாளம் போடுகின்றோம். தம் திருவோடுகள் எல்லாம் வெறு ஓடுகளாய் விட்டன. அன்னத்துக்கு அளந்து போய்விட்டோம். கட்டிக்கொள்ள கந்தை துணியும் கிடைக்கவில்லை. நம் தலைவன் பரம்சிவன் நாம் படும் துயரத்தையெல்லாம் அறிவார். அறிந்தும் ஏனோ பாராமுகமாக இருக்கின்றார். அவர் இருக்கும் இடம் தேடி நாம் இப்பொழுதே செல்வோம். அவரிடம் என்ன கேட்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். நம் திருவோடுகள் ஒவ்வொன்றும் அமுத சுரபியாக வேண்டும். பருத்தி செடிகள் நாம் தொடும்போதெல்லாம் 4 முழத்தில் நல்ல ஆடை தர வேண்டும். இவ்விரண்டும் அன்னமும் ஆடையும் இப்பொழுதே கிடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் தீபாவளிக்கு தலைநாள் வேலை நிறுத்தம் செய்வோம். இது உங்கள் அனைவருக்கும் சம்மதமாயிருக்கும் என்று நம்புகின்றேன் என்று பேசி நின்றார். அப்போது அடியாரெல்லாம் கைகொட்டி எழுப்பிய பேரோசை கைலாசத்தை எட்டியது. திருவோடு எழுதிய கொடியை கையில் எடுத்து முன்னே சென்றார் சுந்தரமூர்த்தி. பரமசிவனுடைய இருப்பிடத்தை நோக்கி பண்டாரப்படை நடந்தது. ஒரு பழங்காட்டினுள்ளே இருந்தார் பரமசிவன். அக்காட்டை காத்து நின்றான் நந்தி என்ற சேவகன். அவனை கண்டு வணங்கினார் சுந்தரம். திருத்தொண்டர் சங்கத்தின் தீர்மானங்களை அவனிடம் தெரிவித்தார். அது கேட்ட நந்தி, அப்பா சுந்தரம், திட்டமெல்லாம் சரியாய் போட்டுவிட்டாய். ஆனால் இப்பொழுது பரமசிவன் படும்பாடு உனக்கு தெரியுமா? பட்டாடை என்ற பேச்சே அவர் குடும்பத்தில் இல்லை. பார்வதியும் கங்கையும் பருத்தி நூலாடைகள்தான் கட்டிக்கொள்கிறார்கள். பரமசிவனோ அதுவும் இன்றி புலித்தோலை எடுத்து உடுத்திருக்கிறார். குளிர் தாங்க மாட்டாமல் கரித்தோலை போர்த்தி கொண்டிருக்கிறார். உலகத்துக்கெல்லாம் அவர் படி அளக்கிறார் என்று பெயர். இப்போது அவர் குடும்பத்திற்கே அரிசி பங்கிட்டு கொடுக்கப்படுகின்றது. அவரிடம் வேலை பார்க்கும் நான் வயிறார சோறுண்டு 60 நாளாயிற்று. மூத்த பிள்ளைக்கு சாதம் போதாது. தம்பியாகிய முருகனை ஏய்த்து அவன் பங்கையும் சேர்த்து சாப்பிடுகிறான். முருகன் ஒரு விளையாட்டு பிள்ளை. சாப்பாட்டு வேளையில் ஒரு மயில் ஆடினால் அதையே பார்த்து கொண்டிருப்பான். ஒரு கோழி கூவினால் அதை கொண்டு வர ஓடுவான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு பேசாமல் இருப்பாள் பார்வதி அம்மை. பிள்ளைகளை தட்டி வளர்க்க தெரியாத தாய் அவள். அவளுக்கும் கங்கைக்கும் இப்பொழுதும் சண்டை. இருவரும் பிரிந்து தனித்தனியே குடியிருக்க வேண்டுமென்று பரமசிவனிடம் விண்ணப்பம் செய்தார்கள். இப்பொழுது வீட்டுக்கும் பஞ்சமல்லவா? தனித்தனி வீடு தருவதற்கு வழியில்லை என்று உணர்ந்த தியாகமூர்த்தியாகிய தலைவர் தம் உடம்பில் ஒரு பாகத்தை பார்வதிக்கு கொடுத்தார். காடு போன்ற தம் சடையில் கங்கையை வைத்து கொண்டார். இப்படி இருக்கிறது பரமசிவன் நிலைமை. உள்ளதை சொல்லிவிட்டேன், இனி உன் சித்தம் என்று கூறினான். நந்தியரின் பேச்சால் சுந்தரரின் மன உறுதி உளையவில்லை. பரமசிவனை பார்த்தே தீர வேண்டும் என்று வற்புறுத்தினார். அப்படியானால் அதோ தெரிகிறதே, அந்த மயானத்தில் இருக்கிறார் தலைவர், போய் பார் என்று விடை கொடுத்தான் நந்தி. சுந்தரம் சென்றார். பரமசிவனை கண்டார். கை தொழுதார். திருத்தொண்டர் படும்பாட்டை உருக்கமாக எடுத்துரைத்தார். பரமசிவன் ஒன்றும் பேசவில்லை.
அவர் முகத்தில் எவ்வித அசைவும் இல்லை. அந்நிலை கண்டு வருத்தமுற்ற கந்தரம், ஆண்டவனே, பெரிய இடத்திற்கு பிச்சைக்கு போனால் உண்டு என்பதும் இல்லை, இல்லை என்பதும் இல்லை என்ற பழமொழி உண்மையாயிற்றே. வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினேன், குறைகளையெல்லாம் சொல்லி முறையிட்டேன். வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லலாகாதா? வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து இல்லை எண்ணீர், உண்டும் எண்ணீர், எம்மை ஆழ்வான் இருப்பதென்னே என்று கேட்டார். அப்பொழுதும் பேச்சில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தார் சுந்தரம். சடையின் மேல் இருந்த கங்கையை நோக்கினார். அவள் வாய் திறக்கவில்லை. கணபதியை நோக்கினார். அவன் இருந்த இடம் விட்டு அசையவில்லை. குழந்தை முருகன் கோழியை பார்த்து கொட்டாவி விட்டு கொண்டிருந்தான். பார்வதி ஒரு அப்பாவியாக தோன்ற அதை கண்ட திருத்தொண்டர் தலைவருக்கு ஆத்திரம் பொங்கிற்று. மீண்டும் பரமசிவனை பார்த்து, ஐயனே, அடியார்படும் துயரத்தை நீர் அறிந்தும் அறியாதவர் போல் இருக்கின்றீர். உமது திருவுள்ளத்தில் இரக்கம் பிறக்கும் என்றெண்ணி இதுவரையும் பொறுத்திருந்தோம். ஈசனே, இது பொறுக்க முடியாது. தீபாவளிக்கு தலைநாளில் அடியார் அனைவரும் வேலை நிறுத்தம் செய்வதாக உறுதி செய்துள்ளார்கள். இது திருத்தொண்டர் சங்கத்தின் தீர்மானம். திங்கள் தங்கு சடையின் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாலேல் வாய்த்திரவாள் கணபதியேல் வயிறு தாரி அங்கை வேலன் குமரன் பிள்ளை தேவியார் யார்கோல் தட்டியாளார் உங்களுக்கு செய்ய மாட்டோம் ஓனங்காந்தன் தலியுளரே என்று பாடி நின்றார் சுந்தரம். அப்போது பரமசிவன் குடும்பத்தில் ஒரு பரபரப்பு உண்டாயிற்று. கணபதி எழுந்து வந்து தந்தையின் முகத்தை தளர்ந்து நோக்கினான். கங்கை சடையின் நின்றும் இழிந்து தீபாவளி அன்று கங்காஸ்தானம் நடைபெற வேண்டுமே, அதற்கு வழி என்ன என்று கேட்பவள் போல தலைவனை வணங்கி நின்றாள். இவற்றை எல்லாம் கண்டார் பரமசிவன். இன்னும் பேசாதிருந்தால் பெருமோசம் வந்துவிடும் என்று உணர்ந்தார். சுந்தரத்தையும் அவருக்கு பின்னே 5 பேராக அணிவகுத்து நின்ற அடியரையும் நோக்கி தோழர்களே என்றார். அச்சொல்லை கேட்ட தொண்டர்களாம் ஆனந்தவாரியில் மூழ்கிற்று. தொண்டர் நாதனே போற்றி, அடியார்க்கு எளியனே போற்றி என்ற வாழ்த்துரை எழுந்தது. ஆரவாரம் அமர்ந்தவுடன் பரமசிவன் பேசலுற்றார். உங்கள் தலைவனாகிய சுந்தரன் என் தலை சிறந்த தோழன். அவன் அடியாருக்கு அடியவன். தொண்டர்படும் துயரங்கண்டு ஆற்றாது வேகமாய் பேசினான். நாடெல்லாம் பஞ்சத்தால் நலியும் பொழுது நாம் மட்டும் வாட்டமின்றி வாழ முடியுமா? எடுத்ததற்கெல்லாம் வேலை நிறுத்தம் செய்வது ஏளனமாகும். கோடிக்கணக்கான மக்கள் குடிக்க கஞ்சியின்றி வருந்துகின்றனரே. ஒரு சிலர் பிறரை வஞ்சித்து இருட்டுக்கடையில் திருட்டு வேலை செய்வதை நாம் அறிவோம். அக்கீழ் மக்களை உரிய காலத்தில் ஒறுப்போம். இன்னும் சில நாளில் நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும், அறம் வளரும், மரம் தளரும். அப்போது உமது மனக்கவலை ஒழியும் என்று திருவாய் மலர்ந்தார். அடியார் முகமலர்ந்து ஆண்டவன் கருணை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார். ஆள்க தீயதெல்லாம் அறநாமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே என்று பாடிக்கொண்டு திரும்பினார் அடியாரெல்லாம். பரமசிவன் வீட்டில் பஞ்ச தீபாவளி அமைதியாக நடந்தது.